ஆக்சுவலாக BS4 அப்ரிலில் வந்து நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வால்வில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இது வந்து இன்ஜின்லேருந்து வர சக்ஷன் பைப்பு. இந்த சக்ஷன் பைப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த வால்வு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து டயஃப்ரம் கொடுத்துருப்பாங்க. டயஃப்ரம்னா ஒரு ரப்பரில் ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றி ஒரு லேயர் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, மேலே வந்து ஃபியூல் மேலே டேங்க்ல இருந்து வர அந்த ஃபியூலை இந்த பக்கம் போக விடாமல் அடைச்சிட்ருக்கும். ஸோ அது எப்போ வந்து ஃபியூல் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வழி கொடுக்கும்னா, இன்ஜினை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு தடவை ரொட்டேட் ஆகும். செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் மோட்டர் வந்து இன்ஜினை வந்து ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி விடும், கிக் பண்ணாலும் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும். இந்த ரொட்டேட் பண்ணும்போது ஒரு வேக்கம் வந்து இந்த இடத்துல இந்த டியூப் வந்து இன்ஜினில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, இது ஏர் செக் பண்ணும்போது அந்த டைமில் இந்த டயஃப்ரம் கீழே இறங்கும் போது மேலேருந்து உங்களுக்கு இது வழியாக ஃபியூல் போகும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபியூலை வந்து இப்போ வந்து ஃபியூல் வந்து போயிட்டே இருக்கு. ஏன் போயிட்டே இருக்குன்னா, அதுக்கு ரீசன் வந்து இந்த வால்வு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வால்வு ஃபால்ட் ஆகிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு ஃபியூல் போயிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபியூல் டேங்கை வந்து இருக்கிற பெட்ரோலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டியூப் வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது டியூப் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த டியூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் இதை நான் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணனால நான் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சிட்டு நீங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பெட்ரோலை வெளியே எடுத்துடலாம். அது வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம விரியும் போது வாயில் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக டேங்க்கில் இருக்க பெட்ரோல் ஃபுல்லாக வெளியே எடுக்கிறோம். ஸோ 6 லிட்டர் டேங்க் தான், அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும் பெட்ரோல். ஸோ அதான 5 லிட்டர் கேன் வச்சு தான் நம்ம பிடிக்கிறோம். கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது கொஞ்சமாக இருக்க பெட்ரோல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ ரைட் சைடில் தான் நமக்கு டேப் இருக்குது. டேப் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் எப்படி இது நிற்கிதுன்னு நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கும். அங்கே இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது டேப் வந்து வெறும் சிம்பிளாக இருக்கும். சும்மா ஒரு ரப்பரில் பாட்டம் இருக்கும். அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த சும்மா அப்படி உள்ளே போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூலோட வந்து டஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃபில்டர் ஆகி இவ்வளோ இருக்குது. மேலே இருக்கிறது ஃபில்டர். ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது வழியாக ஏர் வந்து செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சுற்றி வந்து நான் ஏற்கனவே ஓல்டு பீஸ் வந்து நான் மாற்றிருக்கேன். அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா உடைச்சி பார்த்துட்டேன். ஸோ இது நான் அதுக்கப்புறம் புதுசாக மாற்றினது. நீங்கள் எத்தனை தடவை மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இது மாற்றி ரொம்ப நாள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது இதுவும் ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், பழசு நம்ம உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக பிரேக் பண்ணி உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இது மேலே இருக்கிறது வந்து ஃபில்டர். இவ்வளோ வேறு ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம ஏர் அடிக்க போகிறோம். அதனால நான் இந்த ஏர் நான் ஊதுனா மேலே வருது. அப்போது மேலே வந்து ஃபியூல் வந்ததுன்னா அப்போ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இன்ஜின் ஆஃப்ல இருக்கும்போது வரக்கூடாது. இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வர்றது தெரியுது. இப்போ பாருங்க, நான் இதை கிளியர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஏர் கம்ப்ரஸர் வந்து நீங்கள் உங்கள் கையில் இருந்ததுன்னா காரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப் கூட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இதை நான் அடிக்கும் போது உங்களுக்கு தப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் காற்று அடிக்கும் போது உங்களுக்கு அந்த ரப்பர் வந்து
ஃபுல்லாக கீழே வந்துட்டு இருந்தது, இப்போ மேலே தள்ளிடுச்சு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் வந்து இந்த பக்கமாக போய் மேலே வரல. ஸோ அப்போ மேலே இருக்க ஃபியூல் வந்து கீழே வராது. மறுபடியும் நீங்கள் எப்போ இதை வந்து ஏர் இந்த வழியாக இன்ஜினில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஏர் சக் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் ஃபியூல் மேலேருந்து கீழே வரும். அப்போ ஆஃப் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு ஃபியூல் வராது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூலே வந்து இந்த வழியாக ட்ராவல் ஆகும், மேலேருந்து இந்த வழியாக வரும். ஃபியூல் டேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபியூல் ஃபில்டர் வந்து மாட்டிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். இப்போ இந்த ஹோல் வழியாக வேக்கம் வந்து அதிகமாக போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்க டயஃப்ராம் வந்து கீழே போய் லாக் ஆகிடுது. ஸோ இதில் நம்ம கம்மியாக போக வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை லாக் பண்ணிடுவோம். இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபியூல் ஃபில்டர் வந்து இந்த வால்ல வந்து ஈஸியாக வந்து நம்மளால கழட்ட முடியும். இந்த வண்டியில் BS4 வரைக்கும் தான் இப்போ இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா BS4ல் வந்து கார்பரேட்டர் டைப்பு ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோக்ராம் வழியாக தான் உங்களுக்கு ஃபியூல் வந்து கார்பரேட்டர் உள்ளே போகும். அது த்ராட்டில் பாடின்னு சொல்லுவாங்க, கார்பரேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த கார்பரேட்டரில் பாதி இருக்கும். அதில் அந்த பாதி தான் வந்து த்ராட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூல் பைப் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டரில் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் போகும். இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கம்பி ப்ளஸ் சுற்றி இருக்கிறது வந்து ஒரு ஸ்லீவ். இது வந்து ஆல்மோஸ்ட் அது ரப்பர் தான். அது இது நம்ம வந்து இந்த ஹோலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இழுக்கும் போது ஏர் வந்து கம்மியாக இழுக்கும். இப்போ ஸோ இப்போ இந்த கம்பியும் வந்து நமக்கு வெளியே இருக்கும், உள்ளே போய் மாட்டிக்காது. ஸோ கம்பி வந்து நான் வெளியே எதுக்கு வச்சிருக்கேன்னா ஃபியூச்சரில் நம்ம கலெக்டோம்னா அந்த கம்பி பிடிச்சி இழுக்கலாம். இன்கேஸ் மாட்டிட்டு நல்லா உள்ள தட்டிங்கன்னா உள்ள போய் லாக் ஆகிடும். அதனால ஸோ இப்போ பாருங்க, நான் ஃபியூல் போட்டுட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் ஃபியூல் வரல. ஸோ இப்போ நம்ம ஃபியூல் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபியூல் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூல் வந்து வெளியே வரல. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஃபியூல் வரலன்னா இன்ஜின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கார்பரேட்டில் இருக்க பெட்ரோலுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், இன்ஜின் ரன் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபியூல் இங்கேருந்து போனால் தான் இன்ஜின் கண்டினியூஸாக ரன்னில் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபியூல் வருதா அப்படின்றத இப்போ செக் பண்ணுவோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபியூல் வருது. ஸோ ஃபியூல் வருது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் ஃபியூல் ஸ்டாப் ஆகுதா, இன்ஜின் ஃபியூல் இப்போ கட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். கட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இந்த டேப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000, நான் வாங்கும்போது 1000 மேலே வந்துச்சு. 950 ஏதோ அதோட MRP போட்டுருந்துச்சு. அவங்க ஆனால் ஃபிட்டிங் சார்ஜஸ் சேர்த்து வாங்குவாங்க. 1000 மேலே வாங்கினாங்க ஒரு 1.5 years பிஃபோர். இப்போ இன்னும் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக நீங்களே ரெடி பண்ணிடலாம் இந்த டேப் மாற்றாமல். இதே ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா 500 தான் இருக்கும். இந்த வண்டிக்கு மட்டும் அதிகம் ப்ரைஸ். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஃபிட்டிங். ஈஸியாக இருக்கும்.